காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை வீட்டிற்கு அழைத்தும் வராததால் காவல் நிலைய வாசலில் பெற்ற தாயை மண்ணை அள்ளி வீசி சாபமிட்டு கதறி அழுதார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த மேலூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் சுமதி தம்பதியின் மகள் ஸ்ரீபவானி. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற 19 வயது இளைஞரை காதலித்து வந்த நிலையில் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாயமாகினர். இதுகுறித்து பெண்ணின் பெற்றோர் அந்த பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு மகளை மீட்டுத் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் நண்பர்கள் உதவியோடு வீட்டிற்கு தெரியாமல் கார்த்தி, ஸ்ரீபவானி ஆகிய இருவரும் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் திருமணம் செய்து கொண்டு துறையூர் பகுதியில் தனியாக வீடெடுத்து தங்கியிருந்தனர். இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று இருவரையும் அழைத்து சென்று துறையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கார்த்திக்கு 19 வயதுதான் ஆகிறது என்றும் திருமண வயது முழுமையாக நிறைவடையாததால் மகளை தங்களோடு அனுப்புமாறும் பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த ஸ்ரீபவானியை அவருடைய தாய், தந்தை உட்பட உறவினர்கள் கையை பிடித்து வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்றனர். தந்தை காலில் விழுந்து அழாத குறையாக கெஞ்சியும் அவர்களோடு செல்ல மறுத்து இளம்பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து உறவினர்களின் பிடியில் இருந்து இளம்பெண்ணை மீட்டு போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல அந்த பெண்ணோ ஆத்திரத்தில் உறவினர்களை பார்த்து ஏய் வாய மூடிக்க என கூறியதால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தந்தை காலில் விழுந்து கெஞ்சியும் கூட இளம்பெண் வர மறுத்ததால் மனமுடைந்த தாய் சுமதி காவல் நிலைய வாசலிலேயே மண்ணை அள்ளி வீசி நீ நல்லாவே இருக்க மாட்ட என மகளுக்கு சாபமிட்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு கதறி அழுதார். காதல் மனைவிக்கு சாபமிட்டதை பார்த்து ஆத்திரமடைந்த கார்த்திக் தமது மாமியார் என்றும் கூட பார்க்காமல் சுமதியை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனே போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியோடு துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது கூட கீழே விழுந்த தாயை தூக்கி உதவுவதற்கு கூட மனமில்லாமல் மகள் நிற்க தந்தை மட்டும் கண்ணீரோடு தமது மனைவியை ஆம்புலன்ஸில் ஏற்றினார். இதற்கிடையே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ரீபவானியை அவர் படித்து வரும் கல்லூரி விடுதிக்கு அனுப்பி வைத்தனர்.